வணக்கம், வெல்கம் டு சாகித்ராம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கர்நாடகா ஃபேமஸான டிஷ் ஷவிகே பாத் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் வெஜிடபிள் சேவை அப்படின்னு சொல்லலாம். இங்கே கர்நாடகாவில் எல்லா ஹோட்டல்லையுமே இது ரொம்ப ஃபேமஸான டிஷ். இப்போ உங்களுக்கு எந்த ஒரு ரெடிமேட் சேவையோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் அனில் ரெடிமேட் ரைஸ் வெர்மிசெல்லி தான் எடுத்திருக்கேன். சேமியா இல்லை, இது சேவை, அரிசி சேவை. இதில் 1/2 kg பேக்கெட் நான் இதில் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்க போகிறேன், 2 பேர் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு பவுலில் 250 கிராம்ஸ் அரிசி சேவை எடுத்திருக்கேன். அதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை கொதிக்க வைக்க போகிறேன். தண்ணி அளவு உங்கள் இஷ்டம் தான். இப்போ இந்த தண்ணியை லேசாக சுட வச்சு ஊற்றக்கூடாது, நல்லா தழைச்சி வரணும். தண்ணி நல்லா தழைச்சி வரும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சேவை அவங்க பண்ணியிருக்கும் போதே உப்பு போட்டு தான் பண்ணியிருப்பாங்க, பட் இருந்தாலும் நம்மளுக்கு அது பத்தாது. ஸோ நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெடிமேட் சேவையில் நீங்கள் எல்லா விதமான லெமன் சேவை, தேங்காய் சேவை எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி நான் வெஜிடபிள் சேவை தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ இந்த தண்ணியை எடுத்து இந்த ரைஸ் சேவையில் ஊற்றுறேன். நல்லா கொதித்து வரணும் தண்ணியை, அப்போ தான் இது நல்லா குக் ஆகும். ஸோ இந்த பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். இந்த தண்ணியிலே இது வெந்துடும். மேலே வேகலை அப்படின்னா அடியில் கொஞ்சமாக புரட்டி போட்டுக்கோங்க, நல்லாவே குக் ஆகிடும். அது ஆல்ரெடி குக் பண்ண ஒரு பொருள் தான். ஸோ அதனால் டக்குன்னே ஒரு 5 மினிட்ஸில் ஃபுல்லாகவே வெந்துடும். வெஜிடபிள் சேவைக்கு தேவையான வெஜிடபிள்ஸை போட்டு இப்போ வதக்கிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன் வரிசையாக. ஒரு கனமான கடாயை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ, எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சொல்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு நல்லா வரப்பரட்டும். அடுத்தது ஜீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா கொஞ்சம் செவந்து வரணும். கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு, பருப்பு நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக செய்கிற ஒரு ரெசிபி தான் இது. காலையில் சட்டுன்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு, இட்லி மாவு, தோசை மாவு இல்லைன்னா குயிக்காக அதை செஞ்சு முடிச்சிடலாம். நான் போட போகிற அளவு 2 பெரியவங்க, ஒரு குழந்தைங்க சாப்பிட்ற அளவு தான் இது. நல்ல ஒரு ஹெவியான டிஷ்ஷும் கூட இது. நூடுல்ஸ்க்கு பதிலாக இதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது காரத்துக்கு 2 பச்சை மிளகா தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே இருக்குங்கிறதுனால நான் 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பில் வெங்காயத்தை, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் உங்கள் கண் திட்டம் கை திட்டம் தாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக இவ்வளோ கிராம்ஸ்னு போடணுன்னு அவசியம் கிடையாது.
ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்க்கு மெயினான பொருளே இஞ்சி தான். அடுத்தது கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இஞ்சி சுமார் ஒரு சின்ன விரல் அளவு எடுத்திருக்கேன். இஞ்சி கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு சின்ன சைஸ் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த சேவை சொதன்னு போயிடும் ஒரு மாதிரி தண்ணியாக. ஸோ ஒரே ஒரு தக்காளி டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். மஞ்சப்பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூன். என்னென்ன காய்கறி இருக்கோ நீங்கள் அதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எது கிடைக்கிறதோ அதை நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். காய்கறி இல்லைனாலும் இப்படியே இந்த டொமேட்டோ சேவை மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் காய்கறி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பட்டாணி இது பேக்கெட்டில் வாங்கின பட்டாணி கிடையாது, வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக உரிச்ச பட்டாணி தான் இது. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே காய்கறிகள் வாங்கிக்கோங்க, ஃப்ரோசன் பண்ணதெல்லாம் வாங்காதீங்க, அவ்வளவும் உடம்புக்கு கேடு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட காய்கறியும் நல்லா வதங்கட்டும். காய்கறி வதங்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஆல்ரெடி அங்கே சேவை வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். இந்த பீன்ஸும் கேரட் பட்டாணிலாம் நல்லா வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? நல்லாவே வேகணும், அரைவேக்காடை எடுத்துடாதீங்க. காய்கறி ஃபுல்லாகவே இப்போ நல்லா வெந்துடுத்து. இப்போ இங்கே அந்த ரைஸ் சேவையை தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன் இல்லையா தனியாக, அதை வடிகட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ பொலன்னு வந்திருக்கு, உதிரி உதிரியாகவே வந்திருக்கு. பச்சை தண்ணியை மேலால் ஊற்றி வடிகட்டி வச்சுருக்கேன். அடியில் தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்திருக்கு. ஸோ தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு அந்த எடுக்கும்போது நல்லா உதிரியாக அப்படியே இருக்கும், நூல் நூலாக தனியாக இருக்கும். பார்த்திங்களா? இப்போ இந்த வேக வச்ச காய்கறி கூட இந்த சேவையை ஆட் பண்ண போகிறோம். உடையாமல் மெதுவாக கலருங்க. வேகமாக கலர்னீங்க அப்படின்னா மொத்தமாக குழஞ்சு போயிடும். ஸோ 2 நிமிஷம் விட்டு கிளறினீங்க அப்படின்னா சூப்பராக பொலன்னு வந்துடும். ஆல்ரெடி சேவையிலே உப்பு போட்டிருக்கோம், வேக வைக்கும்போதே தண்ணி கொதிக்க வைக்கும்போதே உப்பு போட்டாச்சு, காய்கறிக்கும் வெங்காயத்துக்கும் போட்டாச்சு. ஸோ உப்பு இனிமேல் தேவைப்படாது. இப்போ மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இது மேலே ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் ஷவிகை பாத் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊரில் வெஜிடபிள் சேவைன்னு சொல்லுவோம், அதுவும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, வாங்க சாப்பிட்லாம். இதே மெத்தடில் தான் காய்கறி எதுவும் போடலை அப்படின்னா தேங்காய் சாதம் பண்ணுற மெத்தட்லேயே இந்த சேவையை பண்ணிடலாம். தக்காளி சாதம் பண்ணுற மெத்தட்லேயும் இந்த சேவையை பண்ணலாம்.
ரெடிமேட் சேவை மட்டும் இது கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கிறேன். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெய்யை நீங்கள். வாங்க, இப்போது சூப்பரான ஷவிகை பாத் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.